தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஜே செபஸ்தியான் சித்ரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மையும் நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் இறை அருள் வரத்தால் காத்து நடத்தும் குடும்ப தேவையான அனைத்து ஆசை நிறைவாக ஒழிந்து சிறப்பு செய்யும் இத்திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற மிக்கேல் ஜோசப், ஜெர்லின், சில்வை பிரகாசம் ஆர்நிலை பாட்சிக்கால் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புள்ளே திருப்பாடல் ஆசிரியர் 146வது திருப்பாடல் 2 வசனத்திலே
என் உயிர் உள்ளிடவும் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன், என் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றிடுவேன் என்கிறார். இதுதான் ஒரு உண்மையான பக்தனுடைய அழகான பாடல் வரிகள். என் உயிர் உள்ளவரை இறைவா உம்மை புகழ்ந்திடுவேன், என் வாழ்நாளெல்லாம் இறைவா உம்மை போற்றிடுவேன். ஆகவே நாம் திருப்பாடல் ஆசிரியர் ஒரு உண்மையான பக்தனாக மாறிய போல உண்மையான பக்தனாக வாழ்நாளெல்லாம் அவரை புகழ்வது, உயிர் உள்ளவரை போற்றுவது, இதுதான் நம்முடைய வேலை, இதுதான் நம்முடைய பணி. ஆகவே அந்த இறைவனை இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மை காத்தார். காலையில் கண்களிப்போம், இதுவரை சிறப்பாக பாதுகாத்திருக்கிறார். மகிழ்ச்சியான தருணங்களை தந்தார், அனுபவங்களை தந்தார், சவால்களை தந்தார். எல்லாமே கடவுளுடைய திருவிளையாடல். அதற்காக நன்றி செலுத்துவோம், அவரை புகழ்வோம், கரம் உயிர்ப்போம், கரம் உயர்த்தி ஆண்டவரை புகழ்வோம், சத்தம் உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். இந்த திருப்பலியை சந்தோஷமாக கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கம் உள்ள ஆண்டவரே, எங்களுக்கு எதிரானவற்றெல்லாம் கனிவுடன் அகற்றேனும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி மகிழ்ச்சியுடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலோமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 7 முதல் 20 முடிய. அன்பிற்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்கள் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவத்தில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுவிக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்த போதே பிள்ளையான உரைசினுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உன்னிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை.
அவர் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். அவன் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உண்மையை எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 29. Say
லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 20 முதல் 25 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்கள் நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிடனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடர வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகன் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. குழந்தைகள் என்ற திருவிழாவை நாம் பெருமையில் சூடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் மிக சிறப்பான இந்த திருப்பலியும் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் திருவிழாவை கொண்டாடும் நாளிலே நாம் ஒரு சில கருத்துக்களை தியானிப்பது நல்லது. முதலில் பார்ப்பது, குழந்தைகள் கடவுள் கொடுத்த செல்வமாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு குழந்தைகள் கடவுள் கொடுத்துக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு செல்வமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் குழந்தையை கொடுத்ததற்காக, பிள்ளைகளை கொடுத்ததற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ வேண்டும். கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கு செல்வமாக, அதிசயமாக, ஆசீர்வாதமாக குழந்தை தந்ததற்காக அவர்கள் நினைத்து ஒவ்வொரு நாள் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்ற வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற போது ஒவ்வொரு தருணத்திலும் அந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். குழந்தைகள் அவருடைய வளர்ச்சி ஜெபத்தில் தான் இருக்கிறது. எல்லாமே ஜெபம் தான் கொண்டு வருகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க மறந்துவிட்டால் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய சரியான வளர்ச்சியை காண முடியாது, கண்களால் பார்க்க முடியாது. சோம்பேறித்தனமாக இருக்கும் ஜெபிக்க மறந்துவிட்டார் என்று சொன்னால் பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறுகிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நன்றி செலுத்துகிற ஒரு தாய், ஒரு தந்தை, இறைவன் கடன் கொடுத்த பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிற தாய் கடவுள் நோக்கி அனைத்தினமும் ஜெபிக்க மறந்துவிடக்கூடாது. பழைய காலங்களை விட இந்த காலங்களில் அதிகமாக ஜெபித்து கடமைப்பட்டிருக்கிறோம். நவீன காலத்தில் குழந்தைகளை காப்பாற்றுவது, மிக அதிகமாக பக்கமாக பராமரிப்பது, இவற்றுக்கெல்லாம் ஜெபந்தான் மூலதனமாக இருக்கிறது, மூல காரணமாக இருக்கிறது. நாம் நன்றி செலுத்த வேண்டும். கண்டிப்பாக மறக்காமல் நாம் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து குடும்ப ஜெபத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற போதுதான் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஆளுமை என்பது சரியாக இருக்கிறது. பல குழந்தைகளுக்கு ஆளுமை இல்லை, ஆளுமை இல்லாத குழந்தைகளாக இருக்கிறார்கள், அறிவில்லாத குழந்தைகளாக இருக்கிறார்கள். இது எல்லாம் சரியான விதத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோருடைய ஒரே ஒரு முக்கியமான பணி குழந்தைகளுக்காக ஜெபிப்பதாக இருக்கிறோம். அவை ஜெபிக்கிற போதுதான் சிறப்பான முறைகளை நாம் கொண்டு வர முடியும். ஒரு சில பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் இந்த சமுதாயத்தில் எப்படி நடமாட வேண்டும் என்று தெரியவில்லை, சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும் என்று தெரியவில்லை. உணர்ச்சிவசப்படுகிறார்கள், ஒரு ஆளை பார்த்து பேச முடியவில்லை, நேருக்கு நேராக முகமாக பேச முடியவில்லை, கூனியை கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் தான் வருகிறது. ஆகவே இதையெல்லாம் சரியாக வர வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம், அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். அந்த கவனக்குறைவின் காரணமாகத்தான் இதுவரை நடந்த நிகழ்வுகள், கவனக்குறைவின் காரணமாகத்தான் நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்வுகள். ஆகவே ஆழமாக பரிசோதி பார்க்கிற போது என் பிள்ளைகளுக்காக நான் முழந்தால் பிள்ளைகள் கொண்டாடவில்லை, ஆகவே இதுவரை நடந்த நிகழ்வுகள் அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சிறப்பானவர்களை நன்றி செலுத்த நாம் பிள்ளைகளுக்காக தினமும் மன்றாட வேண்டும். அதுவும் முழந்தால் படியிட்டு பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடுகிறது நான் பிள்ளைகளுடைய வருங்கால சூழ்நிலை என்பது மிக சிறப்பாக அருமையாக அமைகிறது.
அதன் பிறகு நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, குழந்தைகள், சிறு குழந்தைகள் மிக சிறப்பான முறையில் மாசு முகத்தோடாக இருக்கிறார்கள், இப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை பார்க்கும் போது எல்லா முகத்திலே நமக்கு சிரிப்பு வருகிறது. எல்லோரும் அரவணைக்க ஆசைப்படுகிறார்கள், எல்லோரும் அந்த குழந்தை பக்கமாக போக ஆசைப்படுகிறார்கள். ஆக அந்த சிறு குழந்தையினுடைய அழகான சிரிப்பு, மலரே சிரிப்பு என்பது நாம் அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற காலங்களிலே நம்முடைய அகமும் முகமும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு இந்த சின்ன பிள்ளைகள் நமக்கு அழகான விதத்தில் ஒரு உதாரணமாக, பாடமாக, ஒரு பார்வையாக இருக்கிறார்கள். ஆக சிரிப்பு என்பது மனிதனுக்கு கடவுள் கொடுத்த இலவசமான பரிசு. அதை பலர் தொலைத்துட்டு நிற்கிறார்கள். பல முகங்களை பார்க்கிற போது விகாரமாக இருக்கிறது. பல முகங்களை பார்க்கிற போது பக்கத்தில் போனால் நெருப்பு பற்றுகிறது போல் இருக்கிறது. ஆக அப்படியேப்பட்ட முகங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே எளிதாக, இயல்பாக மலர வேண்டும். மகிழ்ச்சிகரமாக முகங்கள் மலர வேண்டும். ஆகவே அதற்கு குழந்தைகள் விழிப்பிரிவுகள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு முகத்திலே சிரிப்பே இல்லாமல் இருக்கலாம், ஒரு அழகே இல்லாமல் முகமாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே குழந்தைகள் போல மாற வேண்டும். அப்படி மாறுவதால் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த கண்ணுக்கவர்ந்த சிரிப்பு என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நிகழ்வு பார்க்கும் போது ஒரு புன்னகையான முகமாக இருந்திருக்கும். ஒருவேளை வாழ்வில் ஏற்பட்ட சோகங்கள், வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்வுகள் உங்கள் சிரிப்பு எடுத்திருக்கலாம், உங்கள் புன்னகையை களவாடி இருக்கலாம், உங்களுடைய அகத்தின் அழகை திருடியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிக சிறப்பான விதத்திலே குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை அதை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறார், அவர் மீட்டு கொடுக்கிறார். நாமும் கடவுளுக்கு கொண்டாடுகிற போது இழந்த அந்த புன்னகையை, இழந்த அந்த சிரிப்பை கடவுள் அழகாக நமக்கு தருகிறார். ஆக மன்றாடி நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு சிறப்பாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக குழந்தைகள் பார்க்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறார். இந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருப்பதன் காரணமாக நாம் நம்முடைய ஆசை உடம்புகளில் பார்ப்பது ரொம்ப சுறுசுறுப்பாக பிள்ளைகள் அங்கிருந்து ஓடுகிறார்கள். 1லிருந்து 5ஆம் கிளாஸ் வர அவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடுகிறார்கள். அங்கிருந்து அந்த கேட்டு திறக்கும் போதே ஃபாதர் குட் மார்னிங் அப்படி சத்தமாக சொல்வார்கள். அவ்வளோ பெரிய சுறுசுறுப்போடு வருவார்கள். குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். நாம் நாள்பட வாழ்வில் சுறுசுறுப்பை இழந்தவர்களாக எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். இறக்கும் தருணத்தில் கூட சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஆக இந்த சுறுசுறுப்பு உற்சாகத்திற்கு யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆக எனக்கு பல பணிகள் இருக்கிறது, அந்த பணியிலே நான் சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொன்னால் நல்லதுதான், அது ஒரு தீயதல்ல. பல வேலைகளை செய்வது, சுறுசுறுப்பாக இருப்பது, குடும்பத்தில் செய்வது, சமுதாயத்தில் செய்வது, திருச்சபையை செய்வது, பக்கத்தால் வீட்டால் செய்வது, இதையெல்லாம் மிக சிறப்பான அருமையான செயல்பாடுகள். ஆக அது ஒரு தவறில்லை. ஆக அந்த மிக அதிக வேகத்தோடு உழைப்பது ஒரு தவறில்லை. உழைக்கலாம், ஓடலாம், மிக சிறப்பான காரியங்களை செய்யலாம். அதெல்லாம் இந்த குழந்தைகள் தான் நமக்கு சிறப்பாக கற்றுத் தருகிறார்கள். ஆகவே அந்த சிரிப்பும் சுறுசுறுப்பும் நமக்குள்ளே வளர வேண்டும். ஒருவேளை பள்ளியில் பார்க்கும்போது நான் எவ்வளவு சோம்பேறியாக மாறிட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்த சோம்பேறித்தனத்தில் அகற்ற வேண்டும். சோம்பேறி வீட்டுக்குள் வந்தார் என்று சொன்னால் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆக அந்த சோம்பேறியை வெளியே விரட்ட வேண்டும். அது இன்றைக்கும் இந்த குழந்தைகள் விளையாடுகின்றன. பல காரியங்களை சிறப்பாக அருமையாக காலை முதல் இரவு வரை நன்றாக பணிகள் செய்துவிட்டு அழகாக உறங்க வேண்டும். நிம்மதியான உறக்கம் பெற வேண்டும். வாழ்க்கையில் பலர் பார்க்கிற போது பொருளாதாரம் இருப்பதன் காரணமாக பலர் வேலையை செய்வதில்லை. வேலையை செய்யாத காரணமாக உறக்கம் இல்லாமல் தத்தளிக்கிறார்கள். இரவு தூக்கம் வராமல் தத்தளிக்கிறார்கள். இருந்தால் வேலையை செய்வதில்லை காலையில். அப்படியெல்லாம் இல்லை, சுறுசுறுப்பாக வேகமாக பணிகளை செய்து நல்ல அழகாக இரவு 9 மணிக்கே தூக்கம் வந்து உறங்குற வாழ்க்கை பேர் கொண்டு வாழ்க்கை. அதையெல்லாம் நாம் இந்த சுறுசுறுப்பில் தான் சிறப்பாக பெற முடியும். ஆகவே குழந்தைகள் ஓடுகிற அந்த ஆட்டம், பாட்டம், துள்ளல் இவையெல்லாம் எல்லா வயதிலும் வேண்டும். எல்லா வயதிலும் தேவை, எல்லா வயதிலும் சிறப்பாக செய்யலாம். ஆகவே நாம் அந்த சுறுசுறுப்பை பெற்று மகிழ வேண்டும். குழந்தைகளை கடைசியாக நாம் பார்க்கிற குழந்தைகளை சரியான முறைகளை ஒரு நெறிமுறையோடு வளர்க்க வேண்டும். நெறிமுறையை கண்டிப்பாக தேவை. இந்த காலத்தில் அவர்கள் எதில் அதிகமாக கெட்டு போகிறார்கள்? அலைபேசி, செல்போன் இவற்றினால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து குழந்தைகள், பெரியவர்கள்
பிள்ளைகளை மிகவும் கண்டுகருத்துமாக ஒரு பாதுகாப்பு வேண்டி போட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும். முன்னாடி வீட்டில் அப்பா வெளியே போயிட்டு வரும்போது பிள்ளைகள் எதை பார்க்கிறாங்க? கையை பார்க்காங்க. கையில் ஏதாவது பண்ட வைக்க வராங்களா எங்கள் அப்பா சொல்லி கையை பார்ப்பாங்க முன்னாடி. இப்போ அப்பா வெளியே போயிட்டு வரும்போது பிள்ளை எதை பார்க்குறது? பையை பார்க்குது. பையன் இருக்கு, செல்போன் எடுக்க பார்க்குது. செல்போன் தான் எடுக்க பார்க்குது. முன்னாடி ஏதாவது பண்ண பார்க்கணும். இப்போ தான் செல்போன் கிடைச்சிது. செல்போன் கிடைச்சிது. இன்னைக்கு குழந்தைகள் தினவிழா முடிஞ்ச பிறகு பள்ளியிலே ஆசிரியர் கூட்டம் வைத்திருந்தேன். பெற்றோர் கூட்டம் வைத்திருந்தேன். பெற்றோர் வந்திருந்தார்கள். அப்போ அவங்க பெற்றோர் சொல்லுகிற போது என்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறார்கள். பெற்றோர்கள் சொல்கிற கருத்து என்ன? பிள்ளைங்க ரொம்ப செல்போன் பார்க்குறாங்க. வீட்டில் தான் பார்க்குறாங்க, ஸ்கூலில் பார்க்க முடியாது. வீட்டில் தான் அவங்க பார்க்கிறார்கள். பிள்ளைகள் கெட்டு போவது சீர்படுத்த முடியாமல் தத்தளிப்பது பெற்றோர்களால் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் முன்னால் பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை. அதில் ஒரு தியாகம் செய்ய முடியவில்லை. தாங்கள் சுகபோகமாக பார்க்க வேண்டும் அப்படி என்ற நிலையிலிருந்து அவர்கள் தியாகமாக இருக்க முடியவில்லை. பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய பிள்ளைகள் பெற்றோர்கள் முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவர்நிலையை பிள்ளைகள் பெறுகிறார்கள். வீட்டில் ஓகே போனதா டச் போனதா இருந்தா அங்கே வாய்ப்பே இல்லை. அது வீட்டில் தன்னுடைய தாய் பார்க்காத நிலை வருகிறது. பிள்ளைகள் பார்க்க வாய்ப்பே இல்லை. அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிள்ளைகளை கொடுக்கிற போது மிக சிறப்பாக கருதுகிறார்கள். ஆகவே முன்னால் இருந்த அந்த ஞானம் அறிவு எல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. குறைந்த லட்சியத்தோடு வாழ்கிறார்கள். மிகப்பெரிய லட்சியம் இப்போது பிள்ளைகளுக்கு இல்லை. மிகவும் குறைந்த லட்சியத்தோடு வாழ்கிறார்கள். காரணம் என்ன? இதையெல்லாம் அடிக்கிறது. பெரிய லட்சியத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தட்டுகிறது. போதும் ஏனென்றால் சாப்பாடு பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகிய பிள்ளைகள் நிறைய பேர் குறைந்த லட்சியத்தோடு வாழ்கிறார்கள். மிகப்பெரிய லட்சியம் என்பது இல்லை. இதையெல்லாம் இந்த நவீன தொடர்பு சார்புடைய மோகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்பின் காரணமாக இருக்கிறது. ஆகிய பிள்ளைகள் பெரிய லட்சியத்தோடு வளர்க்கப்பட வேண்டும். ஆகிய அந்த பெரிய லட்சியம் கொண்டவர்களாக இல்லாமல் இருப்பதற்கு இந்த சமூக தொடர்பு சாதனைகள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எவ்வளவு ஞானமாக படிக்க வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. எவ்வளவு அறிமுகமாக வளர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இந்த நவீன தொடர்பு சாதனைகள் மாற்றுகின்றன. ஆகிய அதை குறித்து நம்ம மிக சிறப்பான இடத்திலே இருக்க வேண்டும். அதன் பிறகு பிள்ளைகள் வளர்ப்பிலே அவர்கள் தீய வார்த்தை கெட்ட வார்த்தை சகஜமாக பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறது, பெரியவர்களை மதிப்புக்குரியவர்களாக நடத்துவது இதெல்லாம் கண்டிப்பாக பிள்ளைகள் பெற வேண்டும். கெட்ட வார்த்தை போடும்போது வாயில் ஒரு அடி போட வேண்டாமா? ஒரு விளக்கமாக சாப்பிட வேண்டாமா? அப்படிலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல அழகாக தீய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தீய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பெற்றோர் கூட நடக்கும்போது பெற்றோர்கள் சொன்னாங்க, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணால் ஒன்று கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி சொல்கிறார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களை திருத்துங்க, பிள்ளைகளை கண்டிப்பு கொடுங்க, பிள்ளைங்களை நீங்கள் சொன்னாலும் அடிக்கலாம். அப்படிப்பட்டவர்களை மற்ற நிலையில் பார்க்கிற போது பிள்ளைகளை ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை. வாயால் கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை. நீங்கள் ஓடி வந்து கொடுக்கிறீர்கள். என் பிள்ளை யார் சொன்னான்னு சொல்லி அதற்கு அப்போ நீர் மயிராக்கி கொடுப்பீர்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்தில் பல பிள்ளைகளை திருத்த ஆசைப்படுவது. நம்ம கேட்க நம்ம சொல்லி பலர் திருப்பதில்லை. நீ திருத்தினா திருத்து, இல்லைன்னா திருத்தா போ. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல நிலையை வளர்கின்றன. குறுக்கள் அரைச்சூரில் திருத்துகிற போது உங்களுடைய நிலையை பார்க்கிற போது அப்படிப்பட்ட மனநிலை தான் வருகின்றன. ஆகவே நாம் இப்போதே அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் திருத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் சமுதாயத்தால் திருத்தப்படுவார்கள். நம்ம மிகப்பெரிய இழிவாக மாறிவிடும். அது முதலிலே தொடக்கத்திலே பிள்ளைகளை மிக சிறப்பாக வளர்க்க வேண்டும். அதற்கு பெற்றோரை தியாகம், இழப்பு அதற்கு அவசியமாகும். ஆகவே அவர்கள் வீட்டிலே முன்மாதிரியை பார்க்க வேண்டும், உதாரணங்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சிறப்பாக மாறுகிறார்கள். ஆக நோக்கவில்லை குழந்தைகள் தினவிழா குழந்தைகளுக்கு உண்டு, நமக்கு உண்டு. நமக்கு எப்படி அவர்களைப் போல மிக சிறப்பான விதத்தில் வளர்ந்த முகத்தோடு சிறந்த உள்ளத்தோடு வளரவும் சுறுசுறுப்பான இதயத்தை கொண்டவர்களாக மாறுவோம். அவர்களை உருவாக்குகிற பணி நமக்கு சிறப்பான தரப்படுகிறது. ஆகிய அதை சிறப்பாக நாம் செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து பற்றி அழகாக சொல்லிப்பார்கள்.
இயேசு கிறிஸ்து ஞானத்தில் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மிகுந்தவராய் வாழ்ந்தார். அவர் ஞானத்தில் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். ஆகிய கடவுளுக்கும் உகந்தவராக முதல் பிள்ளைகள் வளர வேண்டும், அதற்கு மனிதர்களுக்கு உகந்தவராக வேண்டும். ஆகிய அப்படி பிள்ளைகளை உருவாக்க என்பதற்கு பவுல் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். பிலிப்பியர் 4:8 உண்மையான தேவையோ, கண்ணியமான தேவையோ, தூய்மையான தேவையோ, விரும்பத்தக்க தேவையோ, பாராட்டுதற்குரியவையோ, போற்றுதற்குரியவையோ, நற்பண்புடையவையோ அவற்றை மனத்தில் இருக்க வேண்டும். இதையெல்லாம் பிள்ளைகளுடைய மனத்தில் விதைக்கப்படும் பொழுது அவர்கள் நற்பெயர் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். நற்பெயர் பெற்றவர் யார்? திருப்பாடல் 1:1 அழகா சொல்வதை பாருங்கள். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொன்னாரின் சொல்லிப்படி நனவானவர், பாதிகளின் தீயவழி இல்லாதவர், நிகழ்வாரின் உறவினில் அமரார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் நற்பெயர் பெற்ற பிள்ளைகளாக வளர வேண்டும், நல்லவர்களாக வளர வேண்டும். அதற்கான காரியங்களை சிறப்பான இன்றைக்கு கேட்போம், ஆண்டவருக்கு வந்தாடுவோம். இறைவா, என்னுடைய குழந்தை, என்னுடைய பேத்தியை நம்முடைய பாதத்தில் தருகிறேன், என்னுடைய பேரப்பிள்ளைகளை தருகிறேன், என்னுடைய குழந்தைகளை தருகிறேன் சொல்லி பிள்ளைகளுக்காக வந்தாடுங்கள். குறைபாடுகளை நீக்கும்படியாக கேளுங்கள், நிறைகளை வளர்க்கும்படியாக ஆண்டவர்கள் வந்தாடுங்கள். இறைவன் தாமே அவ்வூரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நிறைவாக வளமாக கனமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். அனைவரும் பாடுங்கள். அன்பின் இறைவா, அருள் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமை நிறைவேற்றுமை. அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் உம் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து வாழ தேவையான ஆற்றலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். எங்கே இறைவா, எமது பங்கில் உள்ள குழந்தைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று உம் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அருட்பெருக்கி நாயகனே இறைவா, வாழ்வின் சோர்வினாலும் துன்ப துயரத்தினாலும் அலைக்கழிக்கப்படும் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதித்து உமது அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பொழியும்
மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. ஆண்டவர் நோக்கி கரங்களை வைப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நாம் மன்றாட போகிறோம். உருக்கமாக கண்களை மூடி மன்றாடுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய பெயர்களை சொல்லி மன்றாடுங்கள். எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர்களை சொல்லி ஆண்டவருக்கு ஒப்படைங்கள். இயேசுவே, இது நீர் கொடுத்த குழந்தை, அந்த நன்றியை மறக்காமல் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். இது நீர் கொடுத்த குழந்தை, என் குடும்பத்தில் இப்பெல்லாம் நீர் கொடுத்த குழந்தைகள், அதற்காக நன்றி. என் பிள்ளை இதுவரை நீர் வளர்த்திருக்கு, நான் அல்ல, என்னால் எதுவுமே முடியாது, எல்லாமே நீர் தான் இதுவரை உருவாக்கியது, இதுவரை வளர்ந்த விதம் எல்லாமே நீர் தான். நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி உங்கள் குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். குழந்தைகளுக்கு வழியாக இதுவரை நீங்கள் பெற்ற பேரு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. உங்க குழந்தை எவ்வளோ அழகா பேசுறது, எவ்வளோ அழகா படிக்குது, எவ்வளோ அழகா நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்குது, அதற்காக கடவுள் நன்றி செலுத்துங்கள். உங்க குழந்தை வழியாக நீங்கள் அடைந்த பேரு பெற்ற வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்கள். உங்க குழந்தைகளுக்கு இருக்கிற குறைபாடு, அதற்காக ஆண்டவருக்கு கொண்டாடுங்கள். ஏதாவது ஒரு குறைபாடு, இந்த குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடு நீக்கும்படியாக ஆண்டவருக்கு மன்றாடுங்கள். இயேசுவே, மனதுரைக்கு மன்றாடுங்கள். என்னுடைய குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்குது, இந்த குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்குது. உம்மிடத்திலே தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறேன். அந்த குறைபாட்டை நீக்கும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில்தான் என்று மன்றாடுங்கள். இனி குழந்தைகள் பிறப்புடைய பெயர் பெற்ற வாழ்வுக்காக நல்ல பிள்ளைகளாக, சாதனை செய்யக்கூடியவர்களாக, உயர்ந்த லட்சியம் கொண்ட பிள்ளைகளாக, எண்ணம் சொல்லும் மிக நிறைவாக வளர்ந்தபடியாக குழந்தைகளுக்கு ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். வருங்காலத்திலே மிக உயர்ந்த நிலையிலே ஆண்டவர் உயர்த்த போகிறாரே, உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறாரே, அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தி மன்றாடுங்கள். பேரிறக்கமுள்ள இறைவா, எமது ஊரில் உள்ள இணை ஊர்களில் உள்ள எல்லா பிள்ளைகளையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் உன் பாதத்திலே தருகிறோம். பிள்ளைகளுக்கு நீர் செய்வது நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உன் பாதைகளை பயணிக்கும், உமக்கு பிரியமானதை தேடவும், உங்களுடைய லட்சியத்தை தங்கள் லட்சியமாக கொண்டு வாழும் உதவி செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பக்கம் 38.
மாற்றத்திரைந்த ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கியர்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடுவார்கள். பற்றன்புடன் அதில் பங்கேற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பின் நினைவோர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பணி பின்னத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கள் ஊழியர்களுடைய கலந்துரையினர் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கு பரப்பியிருக்கும் திரு அவை நினைவோர்ந்தெல்லாம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவுரை செய்தனர். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றோம். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தன்னை அவருடைய கணவரால் புனித யோசேப்பு எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள் இவ்வுலகில் நமக்கு உதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலை வாழ்வில் மக்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்றலாம் மகிழ்ந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். இந்த வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. அமைதி உங்களோடு இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை போங்க ஒருவர் அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்க இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். தகுதியற்றவன். ஆதலால் ஆண்டவரே,
பிள்ளைகளாகிய நாங்கள் சேர்ந்து சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. வாழ்வளிக்கும் இறைவா, இவ்வுலகில் எங்களை பராமரித்து பாதுகாக்க அன்பு பெற்றோரையும் அருமையான உடன்பிறப்புகளையும் தந்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. அன்பின் நிறைவா, சிறுவர்களாகிய நாங்கள் நல்ல வழியில் நடக்க எங்களை வழிநடத்த அன்பு அர்ப்பணியாளரையும் அருட்சகோதரிகளையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் எமக்களித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. அன்புக்குள்ளே குழந்தைகள் பிறப்பிலே மிக சிறப்பாக நம்முடைய குழந்தைகள் மிக அழகாக சிறப்பு செய்திருக்கிறார்கள். எல்லோரும் நன்கு தயாரித்து சிறந்த உள்ளத்தோடு நம்முடைய குழந்தைகள் எல்லாமே சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகாக சிறப்பாக அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மறைக்கல்வி ஆசிரியர் மக்கள் ஒரு சில நாட்கள் தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இது செய்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லி அதை மிக சிறப்பாக அருமையாக சிரமம் எடுத்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்க்கையை சிறப்பாக அன்பூரிலே திருப்பணி கொடுத்த உடனே கேக் கட்டி நண்பருக்கு மார்வேட போட்டி நடைபெறுகிறது. நான் வெளியே பார்க்கிறேன். அங்கே ஒரு ஏற்று தயாராக இருக்கிறது. ரயிலில் அவர் தயாராக அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கான நேரம் வந்துவிட்டது. ஆகவே நாம் சிறப்பாக குழந்தைகளை பெற்றோர்கள் விரைவாக கொண்டு வந்து இந்த போட்டியில் பங்கெடுக்க உரிய செய்யும் போது கேட்டுக்கொள்கிறேன். நாம் சிறப்பாக இந்த நல்ல நாட்டிலே பிள்ளைகளை உருவாக்குவது நல்லது. ஆகவே பெற்றோர்கள் மிக சிறப்பாக எடுக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி தான் முதல்ல உங்களை பாராட்டுகிறேன். தொடர்ந்து பல சிறப்பு முயற்சி எடுத்து பிள்ளைகளை உயரமான இடத்தில் கொண்டு சென்று உயரமான முறையை நீங்கள் பார்க்க உங்கள் அனைவரும் உங்களோடு வாழ்கிறேன். அன்புக்குள்ளே வருகிற ஞாயிற்றுக்கிழமை இறந்த ஆன்மாக்களுக்கான இறைவேண்டல் நாம் சிறப்பாக செலுத்திருக்கிறோம். அந்திய வாரியாக இறந்த ஆன்மாக்களுக்கான இறைவேண்டல் மாலை 5 மணிக்கு இந்த இடத்திலே நற்கருணை எழுந்து நடைபெறுகிறது. அதன் பிறகு செபஸ்தியார் அந்தியம் ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு அந்தியமாக ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு மறை உண்மைக்கும் இடையிலே நாம் கருத்து சொல்கிறோம். அது கடைசியிலே ஒரு பாடம் நான் சொல்லியிருக்கிறேன். இடையிலே பாட வேண்டாம். கடைசியில் எல்லாம் 10 மணி முடித்த பிறகு நாம் ஒரு பாடம் சொல்லுவோம். அதன் பிறகு நற்கருணை ஆசை நடைபெறும். மிக சிறப்பான தருணம் அது. மிக சிறப்பான தருணம் அது. அவங்க யாரும் தவறவிட வேண்டாம். உங்களுக்கு தேவையான தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட்டும் ஏற்கனவே கடவுள் கொடுத்த ரெஸ்ட்டும் அழகாக இருக்கிறது. பலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே யாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 மணிக்கு வருகிற நீங்கள் முடிந்த பிறகு சென்றால் போதுமானது. இது பெரிய வாய்ப்பு. யாருக்கும் ஏற்பாடு செய்யப்பட மாட்டாது. நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் வருகிற போதே முழுமூச்சாக முழுமையாக நான் பங்கெடுப்பேன். முழுமையாக இந்த ஜோமானில் பங்கெடுப்பேன். அதுக்கு ஆசை வரை நான் இருந்துவிட்டு தான் போவேன் என்று முடிவெடுத்து குடும்பமாக ஒவ்வொரு வரும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஆட்கள் எல்லோருமாக பங்கெடுத்து ஆண்டவர் முன்னால் உட்கார்ந்து ஜோமாலை செய்யும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம். யாருக்கும் கிடைக்காது. விட்டுறாதீங்க. அதை நான் திரும்ப சொல்லியிருக்கேன். விட்டுறாதீங்க. யாரும் மிக சிறப்பான ஒரு பாக்கியம். பாக்கியமான வாய்ப்பு வருகிற போது அந்த ஒவ்வொரு ஜோமாலிலும் இருக்கிற போது நம்மை பற்றி சிந்திப்போம். நம்முடைய பலர்கள் தெரியும். நம்முடைய மனமாற்றத்தை மன்றாடும் பயிற்சிக்காக ஜெபிப்போம். அப்படி பலவிதமான இன்பமயமான இறையனும் இருக்கிறது. ஆனால் அந்த இறையனுக்கு நீங்கள் மூழ்கி முத்தெடுக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆகவே எனக்கு வச்சிருக்க பணிகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் முன்கூட்டியே செஞ்சிருங்க. செஞ்சுட்டு மாலை 5
மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறுகிறார். மங்களகரமான ஆஸ்பீசியஸ் டைம் என்று சொல்கிறார்கள். அது கிடைக்கப்பெறாத டைம். அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள உங்களுடைய அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரை பொழிவார் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள்வாழ்விலை கொண்டிருக்க செய்கிறாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 67. Thank you.
நாம் கைத்தட்டி வருகிறது வரவேற்போம். அவரோடு சேர்ந்து சோதரி ரத்னா அவர்களையும் நாம் அன்போடு வரவேற்போம். இருவரும் சேர்ந்து மதித்து முழங்கினார்கள். பிள்ளைகளை முதலில் கைத்தட்டி வருக வருக வரவேற்போம். மார்பீடு போட்டியில் பங்கெடுக்கிற குழந்தைகளை கைத்தட்டி அன்போடு வரவேற்போம். மிக ஆர்வமாக குழந்தை வருகிறார்கள். அவர்கள் நாம் சிறப்பான பிள்ளைகள் அன்போடு வரவேற்போம். பெற்றோர்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். சிறப்பாக நீங்கள் எடுத்த இந்த முயற்சிக்காக கடவுள் உங்களை விரைவாக ஆசிர்வதிக்கும். உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். முதல் ஆட்டக்காரர் ஜெர்லின் வாங்க கைத்தட்டி பிள்ளை வர ஜெர்லின். என் பெயர் எஸ்தர் ராணி. தயவு கிடைத்துள்ளது அரசே. என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கு உயிர் பிச்சை அளிப்பீராக. நன்றி. ஜெர்லின் வாழ்த்துக்கள். ஜெர்லின் கைத்தட்டி ஒரு பாராட்டு, சிறப்பான ஒரு பாராட்டு இருக்கும். பிள்ளைங்க அழகாக செய்திருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவர் ஜோஜஸ். அடுத்தால் வாங்க ஜவானா. நான் சமாரிய பெண். கிறிஸ்து எனப்படுவார். அவர் எனப்படும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார். நன்றி. வெரி குட். மிக அருமையான முறையில் கைத்தட்டி ஒரு பாராட்டு கொடுப்போம். தயாராக இருக்கிறோம். ஒன்றா நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்துடலாம். ஸ்லீப் அஸ்வினுக்கு ஒரு கைத்தட்டி கொடுப்போம். மரியாவின் கணவர், இயேசுவின் வளர்ப்பு தந்தை. நான் குடும்பங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாவலாக விளங்குகின்றேன். நன்றி. வெரி குட். கைத்தட்டி பாராட்டு கொடுப்போம். அடுத்து எல்சியா. எல்சியா பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து ரெய்லின் 5 மணிக்கு தயாராகிட்ட ரெய்லின். ஒரு உதவி பண்ணலாம். வெரி குட். கைது
வெரி குட். டெய்லி இன்னும் ஒரு கைத்தறி பாராட்டணும் பிள்ளைங்க. சூப்பர். அடுத்து ஆதிரா. சூப்பர். ஆதிரா வாழ்த்துக்கள். ஆதிரா கண்ணு கைத்தட்டுங்க. நேத்ரா நேத்ரா தனியாவா? தனியா சேர்த்தமா? கொஞ்சம் சென்டர் எனக்கு சென்டர் சென்டர். ஓகே நேத்ரா நல்ல போஸ்ட் கொடுக்க. வெரி குட். வாழ்த்துக்கள். அடுத்து ஆதிரா தனியா நேத்ரா தனியா. இந்த பொருட்களை கொண்டு வரது ரொம்ப கடினமான செயல். நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்தாச்சு. தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ. சூப்பர். பாராட்டுங்க. லாஸ்ட் பேட்ச் பண்ணா நன்றி சொல்லுங்க. ஓகே. வெரி குட். சூப்பர் அணி. வாழ்த்துக்கள். அணி கைதிட்டு பாராட்டு சொல்லுவோம். அடுத்து ஆள் வருது. எல்லாரும் சேர்த்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. பெற்றோர்லாம் சேர்ந்து ஒரு பிள்ளை கொண்டு வந்து பேராங்க. ஓகே. ஜெருஸ்வின் வாழ்த்துக்கள். சூப்பர். என்ன ஆள் இருக்கு? என் பெயர் நான் மாமிக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். நன்றி. என்ன ஒரு கேள்வி போட்டு என்ன கால்? என் பெயர் நான் மாமிக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். நன்றி. நீ வந்து கடவுளுக்கு கீழ்ப்படி நடந்து நினைச்ச சொன்ன அது செஞ்சு காமிச்சிட்டா. நல்ல பிள்ளை. கேட்டக்காண்டி என்னோட செஞ்சிருக்கல. நல்ல பிள்ளை. வெரி குட். கை தட்டி பாராட்டுவோம். சூப்பர். எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் பிள்ளைங்க கூட எடுத்துப்பாங்க. சிஸ்டர்லாம் சேர்ந்து ரிசல்ட் சொல்கிறீங்களா? இப்போ சொல்லிடலாமா? ஃபோட்டோ எடுத்து சொல்லுமா? ஆமாம், கொஞ்சம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள ரிசல்ட் ரெடி ஆகிடும். எடுத்துட்டு கேக் கேட்டிங்க. கேக் ரெடி பண்ணுங்க.
Happy Children's Day. போட்டிகளின் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. எல்லாரும் நல்லா கவனமா இருக்கீங்க. தேர்ட் பிரைஸ் வந்து 2 பேருக்கு. Third prize goes to 2 people. That is Ashlyn and Jerush. Ashlyn and Jerush. கை தட்டுங்க. Second prize goes to Delcia. Second prize goes to Delcia. And the first prize goes to our Mother Teresa Ali. So congratulations to the winners.